ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இதில் போட்டுக்கிறேன். இந்த கிரேவி செய்கிறதுக்கு இந்த சிக்கன் எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரிஞ்சதும் 3 துண்டு இஞ்சி, ஒரு 20 பல் பூண்டு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறுனதும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லாவே நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கறியை திறந்து பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இந்த கிரேவி ரைஸ், சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நல்லா கொதிச்சுட்ருக்கிற டைம்லேயே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிரும். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன்லேயே உப்பு போட்டிருந்தேன், மசாலா அரைக்கிறதுலேயே உப்பு போட்டிருந்தேன். ஸோ எனக்கு அதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போல் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.